கர்வ் வியூவோட டிரைவுக்கு வந்துட்டோம். ஃபஸ்ட்டு சரௌண்ட் வியூ கேமரா பார்த்துலாம். இது பார்த்தீங்கன்னா நமக்கு 2D 3D ஃப்ரண்ட் லெஃப்ட் ஃப்ரண்ட் ரைட் பேக் லெஃப்ட் பேக் ரைட் அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாமே வருது. பிக்சல்ஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. இப்போ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா EV அப்படிங்கிறதால ஃபஸ்ட்டு 20 km/h ஸ்பீட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணும்போது நமக்கு வந்து அக்கோஸ்டிக் வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வரும். ஸோ அந்த சவுண்ட் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுக்கு வெளியே கேட்கும். ஸோ பீப்புளுக்குலாம் வந்து வெஹிக்கிள் வருது அப்படிங்கிறத வந்து காட்டுறதுக்கு. ஸோ இப்போ இந்த ரைட் மிரர் பார்த்தீங்கன்னா வந்து பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன். இது வண்டியில் பார்த்தீங்கன்னா ADAS level 2 இருக்குது. நான் ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லிட்டே வரேன் உங்களுக்கு. ஸோ ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 பர்சனாஸ் கொடுத்துருக்காங்க. கிரியேட்டிவ், அக்கம்ப்ளிஷ்ட் அண்ட் எம்பவர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து 3 ட்ரிம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எம்பவர்ட் பிளஸ் A ஆல் தி வே டாப் ட்ரிம். இது நமக்கு பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக், அதாவது 45 kW பேட்டரி பேக் அண்ட் 55 kW பேட்டரி பேக் கொடுத்துருக்காங்க. ஸோ காமனாக பார்த்தீங்கன்னா 2 பேட்டரி பேக்ல நமக்கு வந்து 250 Nm டாக் வந்து கிடைக்க போகுது. அண்ட் பவர் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்மால் பேட்டரி பேக்ல ஒரு 148 bhp கிடைக்க போகுது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 165 bhp வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ இந்த வண்டி ப்ரொடியூஸ் பண்ணுற நம்பர்ஸ் கேட்டிங்கன்னா 165 bhp அண்ட் ஒரு 250 Nm டாக். அண்ட் ஃபார் பேசிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து ஒரு ஆக்டிவ் EV பிளாட்ஃபார்ம் வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிரைவிங் டைனமிக்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஸ்டியரிங் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்லோ ஸ்பீட்ஸ் அண்ட் மிட் ஸ்பீட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாகவே கொடுத்துருக்காங்க. இது கிராஜுவல் அப்படியே வெயிட்டும் ஏறுது. எனக்கு ஹேண்ட்லிங்க்கு நல்லா இருக்கு. இது ஒரு 4 ஸ்போக் ஸ்டியரிங் இது. ஸோ ரைட்டில் ஒரு வெஹிக்கிள் கிராஸ் ஆகிறதால இந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இந்த இண்டிகேஷன் காட்டிகிட்டே இருக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன்லையும் காட்டுது. இது வந்து பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங். இது நமக்கு ஸோ இந்த டிரைவ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்லோ ஸ்பீட்ஸ் அண்ட் மிட் ஸ்பீட்ல தான் பார்க்குற மாதிரி இருக்கும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிட்டி மோட்ல இருக்கு. இதெல்லாம் நமக்கு ஈகோ அண்ட் ஸ்போர்ட் மோட் அப்படின்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்போர்ட் அண்ட் சிட்டி மோட்ஸ்ல டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 160 வரைக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ 160 வரைக்கும் வண்டி வந்து புஷ் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதுவே நீங்கள் வந்து ஈகோ மோடுக்கு போறீங்கன்னா ஈகோ மோட் வந்து உங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் 120 km/h வரைக்கும் ஸ்பீட் போகலாம். ஸோ இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. ஸோ டிரைவிங் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கர்வ் போனட்ஸ் தெரியும். ஸோ சிமிலர் ஃப்ரண்ட்லேருந்து ஓட்டும் போது நமக்கு வந்து நெக்ஸான் ஓட்டுற மாதிரி தான் கொஞ்சம் ஃபீல் இருக்கும். இந்த கட்டிங்ஸ்லாம் கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஓட்டிக்கலாம். இதனால வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கூப்பே பேஸ் டிசைன். ஸோ இந்த வெயிட் வந்து உங்களுக்கு டிரைவிங்கில் இந்த கார்னரிங்லாம் தெரியும். நான் வந்து கொஞ்சம் ட்ரைவ் பண்ணி காட்டும் போது சொல்கிறேன். பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா 4 டயர் டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் பைக் கரெக்டாக இருக்குது. ஸோ EV அப்படிங்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா இந்த டார்க் ரஷ் வந்து எப்பவுமே இருக்கும். ஸோ ரஷ் ஆகிட்டே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா சைன் போர்ட் டிடெக்ஷன். இது ஸோ 40 அப்படின்னு சொல்லிட்டு சைன் போர்ட் டிடெக்ஷன் ரோட்ல உள்ள சைன் போர்டு வந்து டிடெக்ட் பண்ணிடுது. ஸோ ADAS level 2ல பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 20+ ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்படி ஸ்போர்ட் பண்ண மாத்திட்டேன். ஸ்போர்ட் போட்ட உடனே பார்த்தீங்கன்னா ஸோ பெடல் அப்படியே ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஸோ சிட்டிக்கு மாற்றிடுறேன் இப்போதைக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸில் பார்ப்போம். கொஞ்சம் இந்த அப்சக்கல்ஸ் இருக்கிறதால பிரேக்கிங் பார்த்துட்டே இருக்கோங்க. ஸோ பிரேக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 மோடுக்கும் டிஃபைன்டாக ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது சிட்டிக்கும் ஸ்போர்ட்டுக்கும். ஃபுல் பெடல் போட்டிருக்கேன். ஸோ கார்னர் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. கார்னரிங் ஸ்டெபிலிட்டி இருக்குது வண்டியில். ஸோ இந்த வண்டி இப்போ லாங் ரேஞ்சோட ரேஞ்ச் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 585 km ஆஃப் ரேஞ்ச் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல் டைமில் ஸோ நான் ரிவ்யூஸில் பார்த்த வரைக்கும் ஸோ ரியல் டைம் வெஹிக்கல்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 420 to 450 km வரைக்கும் ஆவரேஜ் பண்ணோம். இதுவே நீங்கள் வந்து ஸ்மாலர் பேக், அதாவது 45 kW பேட்டரி பேக்கில் போனீங்கன்னா ஸோ அதில் நமக்கு ஒரு 502 km ஆஃப் ரேஞ்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ரியல் டைமில் நமக்கு ஒரு 350 km வந்து ஆவரேஜ் பண்ணும். ஸோ அந்த லெவலில் தான் இருக்கும். ஸோ EV அப்படிங்கிறதால வந்து ஓட்டுறதுக்கே ரொம்ப ஃபன்னாக தான் இருக்குது. இந்த டார்க் ரஷ்
ஸோ இதுலையுமே பார்த்தீங்கன்னா இந்த டயலுக்குள்ள நமக்கு ஒரு அடாப்டர் கைட்லைன் மாதிரி கொடுத்துருவாங்க, ரெட், கிரீன், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடிஷனலாக நமக்கு இந்த ஸ்டீரிங் வீல்ல கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீஜன் லெவல்ஸ் வந்து குறிக்குது. ஸோ லெஃப்ட்ல வந்து மைனஸ், ரைட்ல வந்து பிளஸ். ஸோ இப்போ லெவல் 2, லெவல் 3. நமக்கு 3 லெவல்ஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வச்சா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி ரேஞ்ச் கொடுக்கும். ஸோ அடிஷனலாக அந்த வண்டியோட சேஃப்டி பார்த்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ், ABS, EBD, ESP, ஹீலோ லெஸ் ஹில் டிசைன் கண்ட்ரோல், எலக்ட்ரானிக் பார்க்கிங் பிரேக் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஆட்டோ ஹோல்ட் பட்டன் வருது, டிரைவ் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பேசிக் சேஃப்டியில் வருது. ஸோ இந்த ஸ்டெச் மாதிரி பார்த்தலாம் கொஞ்சம் இதில். ஸோ ஸ்போர்ட் போட்டோம். ஸோ பிரேக்கிங் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக நம்ம பிளான் பண்ணுற இடத்துல நின்றோம், அந்த அளவுக்கு ஷார்ப்பாக இருக்குது. ஸோ லேன் டிபார்ச்சர் வார்னிங். ஸோ லேன் வந்து நான் கிராஸ் பண்ணி ஓட்டினதால அது லேன் டிபார்ச்சர் வார்னிங் அடிக்க. ஸோ ADAS லெவல் 2 உள்ள வரதால நமக்கு கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் இந்த மிரர்ல பார்த்துருப்பீங்க, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துருப்பீங்க, லேன் கீப் அசிஸ்ட், லேன் டிபார்ச்சர் வார்னிங், அடாப்டர் க்ரூஸ் கண்ட்ரோல் வித் ஸ்டாப் அண்ட் கோ, சென்சிங் பெடஸ்ட்ரியன், சைக்கிளிஸ்ட், வெஹிக்கிள்ஸ், இந்த மாதிரி நமக்கு ஃபீச்சர்ஸ் இருக்கு. இது இல்லாமல் ரியர் டிராஃபிக் கொலிஷன் வார்னிங், டிரைவர் ட்ரௌசினஸ் வார்னிங், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்றேன். சரௌண்ட் வியூ கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ADAS லெவல் 2ல வருது. இது வந்து டாப் ட்ரிம்ல வந்து வச்சிருக்காங்க. ஸோ இப்போ நான் பிரைசிங் சொல்லிடுறேன் உங்களுக்கு. பிரைசிங் பார்த்தீங்கன்னா 17.49 lakhs எக்ஸ்ட்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணி 21.99 lakhs எக்ஸ்ட்ரா வரைக்கும் போகுது. ஸோ இப்போ டாப் ட்ரிம் நீங்க ஆன் ரோட் எம்பவர்ட் பிளஸ் ஏ லாங் ரேஞ்ச் 55 கிலோவாட் ஹவர்க்கான பேட்டரி பேக்கை நீங்க ஆன் ரோட்ல இறக்குறீங்கன்னா அது வந்து நமக்கு ஒரு 23 lakhs கிட்ட வந்து காஸ்ட் ஆகும். ஸோ இதில் ஒரு செட்ச் மாதிரி இருக்கு, பார்ப்போம் திருப்பி. ஸ்போர்ட் தான் இதுவும். ஸோ ஸ்போர்ட் போட்ட உடனே ஸோ இந்த புல் வந்து தனியாக தெரியுது ஸ்போர்ட் மோட்ல. நெக்ஸ்ட் அந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு சிமிலர் டு நெக்ஸான்னு சொல்லலாம். கொஞ்சம் ஒரு சாஃப்டா சைட்லையும் தெரியுது, கொஞ்சம் ஒரு ஹெவியர் சைட்லையும் தெரியுது. ஸோ இந்த பேட்டரி பேக் பார்த்தீங்கன்னா 50-50 வெயிட்டேஜில் போட்டிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த கார்னர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்டேபிளாகவே தெரியுது, கொஞ்சம் வெயிட்டான வண்டி அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த கார்னர்ஸ் மட்டும் திருப்பி பார்ப்போம். கார்னர்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த பேட்டரியோட வெயிட் வந்து கண்டெயின் பண்ணி நமக்கு வந்து ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ அது வந்து வெஹிக்கிள் வந்து ஸ்டேபிளா கொண்டு போகுது. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டியில ஒரு 186 mm கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பிளாட் ரோட்ஸ்ல போறதால பெருசா எதுவுமே இல்லை. கொஞ்சம் ஆஃப் ரோட் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. ஸோ பேட்டரி பேக் வந்து சேஃபா தான் இருக்கும் கீழே. ஸோ பேட்டரி அண்ட் மோட்டருக்கு வாரண்டி பாத்தீங்கன்னா ஸோ 8 years or 1,60,000 kilometers. ஸோ விச்சர் கம்ஸ் ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி. வெஹிக்கிள் வாரண்டி பார்த்தீங்கன்னா 3 years கொடுத்துருக்காங்க ஆர் 1,25,000 kilometers. ஸோ இந்த மாதிரி நமக்கு வாரண்டி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பாருங்க அதை. ஸோ EV பார்த்தீங்கன்னா ஒரு சேஃபர் வெஹிக்கிள் தான். இந்த வண்டி எடுக்கிறீங்கன்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு சிட்டி அண்ட் ஹைவே ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி ஓட்ட போறீங்க அப்படின்னா இது ஒரு 450 kilometers, ஒரு 425 ஒரு 450 kilometers வரைக்கும் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா கொண்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து இப்போ இந்த வண்டியில் கிடைக்குது. ஸோ பிரேக்கிங் ஓகே, சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ரியர் வியூ மானிட்டர் மாதிரி காட்டுது, ரியர் கேமரா ஆன் ஆயிருக்கு.
ஸோ ப்ரோ சைடில் என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ADAS லெவல் 2 ஃபீச்சர்ஸ் அண்ட் பேசிக் சேஃப்டி, இந்த வண்டியில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து எனக்கு ப்ரோ சைடில் தெரியுது. வண்டியோட ஸ்ட்ரக்சரல் ரிஜிடிட்டியும் வந்து நல்லா தெரியுது. ஏன்னா வந்து ஓட்டும் போதே நல்லா வந்து இந்த ஹெவியர் வெஹிக்கிள் ஓட்டுற ஃபீல் இருக்கு. சஸ்பென்ஷன் ஒரு மிக்சட் தான், அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அண்ட் ஹெவியர் சைடுக்கு நடுவில் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பர்சனலி டிரைவ் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். வந்து இந்த பேட்டரி வந்து நீங்க கார்னர் திருப்பும் போது இந்த 50-50 வெயிட்டேஜ் பேட்டரி வந்து உங்களுக்கு ஒரு மூவ்மெண்ட் கொடுக்குது. ஸோ அதை நீங்க பர்சனலி ஃபீல் பண்ணி நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி உங்களுக்கு சூட் ஆகுமான்றத. ஸோ நெக்ஸ்ட் கன்சர்ன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த பின்னாடி வந்து லெக் ரூம் வந்து கொஞ்சம் ஒரு கன்சர்னா சொல்லியிருந்தேன் இந்த வீடியோல. பட் இருந்தாலும் நமக்கு இந்த பேட்டரி பேக்கை வந்து சேஃப் கார்ட் பண்றதுக்காக இப்படி செட் பண்ணிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ஓகே ஃபீல் கொடுக்க போகுது செகண்ட் ரோல. இது சிட்டி மோட்ல பாருங்க. நெக்ஸ்ட் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு மந்திரே தான் இருக்குது. ஸோ பேசிக்கா இவங்க கொடுக்குற சார்ஜர் பாத்தீங்கன்னா ஒரு 15 amps வால் பாக்ஸ் சார்ஜர். ஸோ அந்த சார்ஜர் நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா வெஹிக்கிள் வந்து ஒரு 18 hours வந்து 21 hours வரைக்கும் சார்ஜ் ஆகும். அதாவது லாங் ரேஞ்ச் அண்ட் மீடியம் ரேஞ்ச் எடுத்து சொல்றேன் நான். இதுவே நீங்க ஒரு 7.2 kW ஏசி சார்ஜர் போறீங்கன்னா ஸோ அது வந்து வெஹிக்கிள் ஒரு 6.5 hours and 8 hours வந்து சார்ஜ் பண்ண போகுது, மீடியம் ரேஞ்ச் அண்ட் லாங் ரேஞ்ச் வண்டியை. அண்ட் இதுவே நீங்க வந்து இப்போ ஒரு புது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்க லாங் ரேஞ்ச் வண்டிக்கு போறீங்கன்னா நமக்கு ஒரு 70 kW டிசி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து 0 to 80 ஒரு 40 minutes சார்ஜ் பண்ண போகுது. இதுவே மீடியம் ரேஞ்சுக்கு போறீங்கன்னா நமக்கு ஒரு 60 kW ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டிசி ஆப்ஷன் வந்து 0 to 80 ஒரு 40 minutes சார்ஜ் பண்ண போகுது. இந்த 60 kW and 70 kW இதுதான் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து நியூ ஆப்ஷன் சொல்லலாம். ஸோ சார்ஜிங் ஆப்ஷன்ஸ், பேட்டரி ரேஞ்ச் எல்லாத்தையும் பத்தி உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். ஸோ நீங்க இவி பிக் பண்ணலாமா வேண்டாமான்ற ஜஸ்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கொடுக்குறேன். ஏன்னா வந்து வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா சேஃப்டியா இருக்கு, டிசைன் லாங்குவேஜ் நல்லா இருக்குது, புது டிசைன் லாங்குவேஜ் சொல்லலாம். ஒரு 5 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, 3 பர்சனாஸ் வருது, பேசிக் சேஃப்டி, ADAS லெவல் 2 சேஃப்டி, இதெல்லாமே சேர்த்து புதுசா வந்திருக்க டிசைன் சொல்லலாம் மார்க்கெட்ல. இருந்தாலும் இந்த டிசைன் உங்களுக்கு பிடிக்கணும். ஸோ இதுல இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க இவில. நெக்ஸ்ட் கர்வோட பெட்ரோல் அண்ட் டீசல் மாடல்ஸ் வந்து தனியா ஒரு டிரைவ் ரிவ்யூ கொண்டு வரேன். நீங்க எக்ஸ்டீரியர் வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோல இந்த டிரைவ் எப்படி இருக்குது, ஸோ கார்னரிங் எப்படி இருக்கு, பிரேக்கிங் எப்படி இருக்கு அப்படின்றத நீங்க பர்சனலி ஃபீல் பண்ணி பாருங்க டெஸ்ட் டிரைவ் புக் பண்ணி. ஸோ என்னை பொறுத்தவரை கர்வ் இவி ஒரு பாசிட்டிவ் சைடில் தான் தெரியுது. ப்ரைஸிங்கும் ஓகே, ஏன்னா வந்து ஒரு இவி வெஹிக்கிள் இவ்வளோ ஃபீச்சர்ஸோட ஒரு 23 lakhs பிரைசிங் பேக்கெட்ல கொடுத்துருக்காங்க. இந்த காம்பாக்ட் எஸ்யூவி செக்மெண்ட்ல நம்ம ஃபிட் பண்ணோம்னா கர்வ் இவி நல்ல ஒரு வெஹிக்கிள், நல்ல வெஹிக்கிளா மேலே வருது. ஸோ ரெண்டு சைடும் வெஹிக்கிள் கிராஸ் ஆகிறதால நமக்கு அந்த பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் வந்து அடிக்குது. உங்களுக்கு வியூ இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ரெண்டுமே அடிக்குது பாருங்க. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 20 தான் ஸ்பீட்ல மெயின்டைன் ஆயிருக்கு. ஸோ 0 to 20 மெயின்டைன் பண்ணும்போது நம்ம வெஹிக்கிள்ல வந்து ஒரு வெஹிக்கிள் அலர்ட் சிஸ்டம்காக ஒரு சவுண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த டோன் பிக் பண்ணதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஒரு விண்ட் ப்ளோ பண்ற சவுண்ட் வந்து உங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கும். ஒரு மைல்டர் லெவல்ல கேக்குது, அதை பிக் பண்ணுதான்னு தெரியல கேமரா. ஸோ அந்த டோன் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து பெடஸ்ட்ரியன்ஸை அலர்ட் பண்றதுக்காக. ஸோ ஒரு இவி வெஹிக்கிள் வருது அப்படின்னா நமக்கு ஒரு சவுண்ட் இருக்காது, டோட்டலி வெஹிக்கிள் ஆன்ல இருக்கா ஆஃப்ல இருக்கான்ற சவுண்ட் வந்து கேட்காது. ஸோ அதனால அந்த அக்கோஸ்டிக் வெஹிக்கிள் சிஸ்டம் வந்து செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது ஒரு நியூ ஃபீச்சர்னு சொல்லலாம் இவி வெஹிக்கிள்ல. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு, பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. Until then, see you, bye.